ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 21வது வசனம். மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதற்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம். நம்மை வணையும் குயவன் அவர். நம்மை எப்படி வேண்டுமானாலும் அவர் இஷ்டப்படி வணைந்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு. குயவன் கையில் உள்ள களிமண்ணை கொண்டு கனமான காரியத்துக்கும் கனவீனமான காரியத்துக்கும் பாத்திரங்களை செய்ய குயவனுக்கு அதிகாரம் உண்டு. அதாவது முக்கியமான விசேஷங்களிலே உபயோகப்படக்கூடிய மதிப்புக்குரிய பாத்திரங்களையும் சாதாரணமாக நாம் பயன்படுத்துகிற பாத்திரங்களையும் செய்ய குயவனுக்கு அதிகாரம் உண்டு. களிமண் அது ஒரே களிமண் தான், ஆனால் அது வித்தியாசமான பாத்திரங்களை செய்ய குயவனுக்கு அதிகாரம் உண்டு. அதே போல தேவனுடைய கையில் உள்ள நம்மை கொண்டு முக்கியமான காரியங்களை செய்யக்கூடிய நபர்களாகவும் சாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய நபர்களாகவும் வைக்க தேவனுக்கு அதிகாரம் உண்டு. நம்ம ஏன் அந்த நிலையில் வைக்கவில்லை என்று நாம் தேவனை குறை சொல்ல நமக்கு அதிகாரம் இல்லை, அனுமதியும் இல்லை. கீழே உள்ள வசனங்களிலே நாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் போது அவருடைய கோபத்தை காண்பிக்கக்கூடிய கோபாக்கினேன் பாத்திரங்களாகவும் தேவனாலே தண்டிக்கப்படக்கூடிய பாத்திரங்களாகவும், உதாரணமாக பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிட மனதில்லாமல் இருந்தபோது தேவன் பல வாதைகளை கொடுத்து பார்வோனையும் எகிப்து தேசத்து மக்களையும் தண்டித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். தேவன் அந்த இடத்துல என்னுடைய வல்லமை உன்னிடத்தில் காண்பிக்கும்படிக்கும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரசாபமாகும்படிக்காக உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனை குறித்து கர்த்தர் சொன்னார். அவனை தண்டித்து அதன் மூலம் கர்த்தருடைய வல்லமை மகிமை வெளிப்படும் விதத்தில் கர்த்தர் கிரியை செய்தார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் மேல தேவன் இரக்கம் கொண்டு அவர்கள் மேல் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தக்கூடிய அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜனங்களாக கர்த்தர் அவர்களுக்கு செயல்பட்டார். ஒரு சிலரை தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கோபாக்கனின் பாத்திரங்களாகவும் ஒரு சிலரை தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் அவருடைய வல்லமை மகிமை வெளிப்படக்கூடிய கிருபா பாத்திரங்களாகவும் ஏற்படுத்த தேவனால் கூடும். உருவாக்கப்பட்ட பாத்திரம் உருவாக்கினவரை நோக்கி என்னை ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க உரிமை இல்லை. தேவனுக்கு நம்மேல் முழு அதிகாரம் உண்டு. காரணம், அவர் சிருஷ்டி கர்த்தர், நாம் அவருடைய சிருஷ்டி. நம்மை உண்டாக்கினவர் அவர், அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் நாம். தேவனுக்கு எதிர்த்து செயல்படாதபடி அவருடைய கரத்தில் அடங்கி இருந்து அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அவருடைய மகிமை நம் மூலமாக வெளிப்படும். நம்மை படைத்ததன் நோக்கமும் நாம் உண்டாக்கப்பட்டதன் நோக்கமும் நிறைவேறும். தேவனுக்கு எதிர்த்து நின்று செயல்படுகிற கோபாக்கினின் பாத்திரங்களாக இருக்கிறோமா, அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்கிற அவருடைய வல்லமை மகிமை வெளிப்படக்கூடிய பாத்திரங்களாக இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். இரக்கமும் அன்பும் உள்ள பரமபிதாவே, உம்முடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணுக்கு ஒப்பான எங்களை உமக்கு உகந்த பாத்திரமாக, உபயோகமுள்ள பாத்திரமாக, உமக்கு கனத்தை கொண்டு வருகிற பாத்திரமாக எங்களை வணைந்து கொள்ளும்படிக்காக உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.